அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து இந்த நியூஸ பேஸ் பண்ணி கூட மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அ எப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எப்படின்னா, இப்போ பெரிய பெரிய அதிகாரிகள வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் குடுப்பாங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு வார் போயிட்டு இருக்கும். அந்த மாரி பெரிய பெரிய நியூஸ் பெரிய பெரிய நியூஸுக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் காட்டும். எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரேல், ஈரான் இந்த வார் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது ட்ரேட் பண்ணோம்னா, அது வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது. மார்க்கெட் சீக்கிரமா ஹைப் ஆகும், லோ ஆகும். அந்த மாரி வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல மெயின் திங் வந்து நியூஸ். இந்த நியூஸ்க்கு வந்து நல்லா ரெஸ்பெக்ட் ஆகும். இந்த மார்க்கெட் வந்து இந்த நியூஸ பேஸ் பண்ணி நல்லா ரெஸ்பெக்ட் ஆகும். அந்த நியூஸ்க்கு ஏத்த மாரி மார்க்கெட் கூட ரியாக்ட் ஆகும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல மெயினா வந்து இந்த நியூஸ் நியூஸ் பேஸ் பண்ணி கூட ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதுல ட்ரேட் பண்ணும்போது அந்த வாலட்டிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் மொமெண்டம் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். பட் இதுல மெயின் திங் என்னன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த டாலர்ஸை யூஸ் பண்ணி நாங்க ட்ரேட் பண்றது தான் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இந்த மெயின் திங்கே வந்து இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரின் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்தியன் ஸ்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டாக் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதுல வந்து ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் நாங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் திங் என்னன்னா, இதுல வந்து பேர்ஸை மட்டும் தான் பார்த்து ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் பேர்ஸ் இல்லாம நான் ஃபியூச்சர்ல போய் ட்ரேட் பண்றேன்னா, அதோட அசெட் வந்து இந்த பேர்ஸ் தான். இந்த யூரோ யூஎஸ்டி தான். இது ஒர்க் ஆகாம அது வந்து மொமெண்டம் குடுக்காது. அதனால வந்து இத பேர்ஸ பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் பாப்புலரான பேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அதுக்கப்புறம் யூஎஸ்டி, ஜேபிஒய் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பாப்புலரான ஒரு பேர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பேர்ஸ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த மார்ஜின் லெவல்ஸ்ன்னு இருக்கு. எப்படின்னா, இப்ப வந்து நான் உங்களுக்கு நார்மலா சொன்ன மாரி, இப்ப நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்ல போயி அந்த கரன்சிஸ சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஆ இப்போ இந்தியன் ரூபிக்கு எவ்வளோ டாலர்ஸ் இப்போ உங்ககிட்ட இருக்கிற சர்டன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டாலர்ஸ் கிடைக்குமோ, அது மட்டும் தான் கிடைக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே கான்செப்ட் தான் ஃபாரெக்ஸ்லயும் வரும்னு சொல்லுவேன். அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்னன்னா, பட் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து உங்ககிட்ட ஒரு லிமிட்டான அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு லிமிட்டான அமௌண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதுல வந்து மார்ஜின் லெவல்னு இருக்கு. அந்த மார்ஜின் லெவல யூஸ் பண்ணி கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு லிமிட்டான அமௌண்ட் இருக்குன்னா, அந்த லிமிட்டான அமௌண்ட்ட யூஸ் பண்ணி, அதோட மார்ஜின் லெவல யூஸ் பண்ணி, நீங்க ஒரு பல்க்கான ஆர்டர் வாங்கலாம். இப்போ அந்த அது ஒரு லிமிட்டான அமௌண்ட்ட வச்சு ஒரு பெரிய ட்ரேட் கூட எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதிக லாட்ஸ் வாங்கலாம். பெரிய 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 ஸ்டாக்ஸ கூட அந்த லிமிட் அமௌண்ட் வச்சு, அந்த மார்ஜின் அமௌண்ட்ட யூஸ் பண்ணி கூட நீங்க அந்த மார்ஜின் அமௌண்ட்ட யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து இந்த ஆன்லைன்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது, இது ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு லிமிட்டான அமௌண்ட் இருக்கும். அந்த லிமிட்டான அமௌண்ட்டோட அந்த மார்ஜின் லெவல்ல அத உங்க புரோக்கர் அக்கவுண்ட்லயே குடுத்திருப்பாங்க. அந்த மார்ஜின் லெவல யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கும்போது, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குன்னா, உங்க லிமிட்ட வந்து அந்த மார்ஜின் கூட யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்க கூட நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதனால கூட ஃபாரெக்ஸ்ல வந்து நெறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. இந்தியன் மார்க்கெட்லயும் இருக்கு. பட் ஃபாரெக்ஸ்ல பண்ணும்போது அந்த கரன்சிஸோட வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அது இல்லாம இந்த மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸும் ரன்னிங்ல இருக்கும். வீக் டேஸ் ஃபுல்லாமே ரன்னிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட வேல்யூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதுல வந்து நெறைய கண்ட்ரீஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால இதுல வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லயே வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது நல்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி நாங்க ட்ரேட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க டாலர்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். அதை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்போ எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஐஎன்ஆர் இருக்குன்னா, அந்த ஐஎன்ஆரை வந்து ஃபர்ஸ்ட் டாலருக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க. எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஏர்போர்ட்ல போய் நீங்க அங்க போய் ஐஎன்ஆர் குடுத்தா, அங்க வந்து டாலர் குடுப்பாங்க. அத நீங்க யூஸ் பண்ணி ஏதாச்சும் திங்ஸ் வாங்குனா அந்த மாரி வாங்கிக்கலாம்.
சேம் கான்செப்ட் தான் வந்து அது ஆஃப்லைன்ல நடக்குது. இங்க வந்து ஆன்லைன்ல நடக்கும். இதுல எப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்ட நீங்க குடுத்து எந்த கரன்சில ட்ரேட் பண்றீங்களோ, அந்த கரன்சிக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணுவீங்க. அத சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், அத யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. அத யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது, அந்த கரன்சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த கரன்சியோட வேல்யூ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து வேர்ல்ட் பிக்கெஸ்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இது எஃப்எக்ஸ் மார்க்கெட்னு கூட சொல்லுவாங்க. எஃப்எக்ஸ்னா ஃபாரெக்ஸ் தான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து எஃப்எக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து வேர்ல்டு பிக்கெஸ்ட் மார்க்கெட் எதுக்கு சொல்றாங்கன்னா அதுல வந்து 6.6 to 7 ட்ரில்லியன் கணக்குல ட்ரேட் நடக்கும் பர் டேக்கு 6.6 to 7 ட்ரில்லியன் கணக்குல ட்ரேடிங் நடக்கும். அதனால வந்து இது வேர்ல்டு பிக்கெஸ்ட் மார்க்கெட்னு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரின் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல வந்து இப்போ நாங்க இந்தியன் ட்ரேட் பண்றோம்னா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம ஐஎன்ஆரை யூஸ் பண்ணி இந்தியன் ஸ்டாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். பட் ஃபாரெக்ஸ் குள்ள போனோம்னா அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டாலர்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட கரன்சிஸோட வேல்யூஸை யூஸ் பண்ணி ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றதை வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னா அதுல வந்து பேர்ஸை பார்த்து மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஆடி கேட், இது மாதிரி பேர்ஸை பார்த்து மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுல வந்து செஷன்ஸ் கூட இருக்கு. அந்த செஷன்ஸை பார்த்து அந்த செஷன்ஸ்ல டைம்ல கூட ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிடன் செஷன்ஸ், டோக்கியோ, அதுக்கப்புறம் லண்டன், நியூயார்க் செஷன்ஸ், இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கு. அந்த செஷன்ஸை பார்த்து அதெல்லாமே வந்து ஃபாரின் டைம்ல இருக்கும். அதை வந்து இந்தியன் டைம்க்கு கன்வெர்ட் பண்ணி அந்த இந்தியன் டைம்ல என்ன டைம்ல வந்து அந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அதை பார்த்து அதுல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து கில் ஜோன்ஸ்னு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த லண்டன் கில் ஜோன்ஸ், நியூயார்க் கில் ஜோன்ஸ், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கில் ஜோன்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணும்போது அதுல வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த பேங்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த டைம்ல வந்து ட்ரேட் பண்ணா மார்க்கெட் மூமெண்டம் நல்லா இருக்கும். அந்த மூமெண்டோட சேர்த்து நாங்க ட்ரேட் பண்ணும்போது இன்னும் எங்களுக்கு நம்ம மாதிரி ரீட்டைல்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதனால வந்து அந்த கில் ஜோன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரெக்ஸ் அதோட ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோல்டு, க்ரூட் ஆயில், இந்த மாதிரி என்எஸ்டி கேஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதை கூட நாங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயின் திங் என்னன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த கரன்சிஸோட வேல்யூஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலதான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, அந்த மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதை எப்படி கத்துக்கணும், நீங்க லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் சார்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்தா இது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா கத்துக்கிட்டு பண்ணா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வரலாம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுல வந்து என்ன மாதிரி கரன்சிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி கில் ஜோன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி செஷன்ஸ் இருக்கு, இது எல்லாமே சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.